Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் மைக்கேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? இதில் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாரு, இதில் 3 பைல் வைக்கிறேன். இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் 3 ஃப்ளவர்ஸ் தெரியும், அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்பரும் இருக்கும், அந்த நம்பருக்கு ஏற்ற அந்த ஃப்ளவர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ரெகுலர் வியூவருக்கு தெரியும் ஏன் கொடுக்க சொல்கிறேன்றது. நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக தான். உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக நீங்கள் சேனலுக்குள்ளே பதிவிடும்போது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இந்த வாரம் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன விஷயம் கன்வே பண்ணுறாரு, உங்களுக்கு அந்த என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்துடலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே கமெண்டில் மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் 555 அவரோட நம்பர், அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஏஞ்சல் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு? வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க் பண்ணுங்க கைஸ். மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்க போகுது. லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல். இந்த வார்த்தையை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் கைஸ், ஒண்டர்ஃபுல்லான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கார்டு பார்க்குறேன். கார்டுலேயும் ஒண்டர்ஃபுல் சொல்லிகிட்டு இருக்கு, தெரியுதா? லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல். Through the power of positive thinking and an inspiring success. ஸோ ஏதோ ஒரு அற்புதமான ஒரு சக்ஸஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்க போகுது கைஸ். அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். ப்ரொடெக்ஷன் கார்டு அவர் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குறாரு. தடைகளை உடைக்கிறாரு. தடைகளை உடைச்சி உங்களுக்கு வெற்றி என்னும் அந்த அற்புத ஃப்ரூட் உங்கள் கையில் கிடைக்க செய்கிறாரு. இன்ஸ்பைரிங் சக்ஸஸ். உங்களுக்கு இந்த வாரத்தில் சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஓகேவா? புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஏதோ ஒரு விஷயம், அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நபர், டிவைன் லைட் மாதிரி ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வரலாம். இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கதவுகள் திறக்கப்படுகிறது. சில பேர் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது கைஸ். ஸோ உங்களோட அந்த பாஸ்ட் சைக்கிளில் இருக்க அந்த நெகட்டிவான அந்த இருள் மறைஞ்சு உங்கள் லைஃப்பில் அதாவது சூரிய உதயம் எப்படி வரும், சன்ரைஸ் ஆகும்போது எவ்வளோ அழகாக அப்படியே இந்த இரவை டேர் பண்ணி அதை அப்படியே அந்த பிரைட்னஸ் அப்படியே அழகாக அந்த இளம் சூரியன் எவ்வளோ அழகாக வருவாங்க, அது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு பிரைட்னஸ் வரப்போகுது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கார்டே சன் கார்டு. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? அற்புதமான வேலை வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சக்ஸஸ், வண்டர்ஃபுல். லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக அமைய போகுது கைஸ் உங்களுக்கு. வாட் அ பியூட்டிஃபுல். இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கன்னி, மகரம், ரிஷபம். ஓகேவா? மோஸ்ட் 75% இந்த கன்னி, மகரம், ரிஷபத்தில் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஓகேவா? வேறு என்ன சொல்கிறாரு பாருங்க. அடுத்த கார்டுலேயும் ஒண்டர்ஃபுல்லாம் ஏஸ் ஆஃப் மைக்கேல். எஸ், கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் சொன்னேன்ல, இந்த கார்டில் பார்த்துட்டே சொன்னேன் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு. அடுத்த கார்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு இருக்குது பாருங்கள்.
ஒண்டர்ஃபுல். இந்த ஒண்டர்ஃபுல்ன்ற வேர்டு நான் வந்து கார்டு எடுத்த உடனே எனக்கு இன்ட்யூஷனில் வந்தது. பார்த்துட்டு கார்டில் பார்க்குற ஒண்டர்ஃபுல், அடுத்த கார்ட்லேயும் ஒண்டர்ஃபுல். ஒண்டர்ஃபுல் நியூ ஐடியா. அண்ட் டோன்ட் அலோவ் bump in the road to hinder your progress. Clear up communications problems with others. உங்களுக்கு சில கைடன்ஸும் கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் காத்துட்ருக்கு இந்த வாரம். சூப்பரில் வாவ். கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். வாட் அ பியூட்டிஃபுல் காடு. உங்களோட இருக்கிற அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் ப்ரொடெக்ஷன் கார்டு, உங்களோட தடைகளை தகர்த்தெறிகிறாரு. உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக எவ்வளோ அழகான கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், கமெண்ட்டில் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அந்த சின்ன விஷயத்தில் தான் பெரிய சக்ஸஸ் அங்கே காத்துட்ருக்கு. அது சின்ன விஷயந்தான், எதாச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. அதுக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். டிவைனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களோட அந்த அன்பை கொடுக்குறீங்களோ, அந்த ஃபீலை கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் கைஸ். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட கமெண்ட்ஸை பார்க்குறவங்க அந்த மக்களுக்கும் அந்த அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால தான் கிராட்டிடியூட் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்கன்னு சொல்கிறேன். இன்கேஸ் யாருக்காவது இந்த பிளெஸ்ஸிங்ஸ் போய் சேரலை அப்படின்னா அப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய லேகிங் இருக்குது. அவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் உடச்சி வெளியே வராத அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இதில் போய் மாட்டியிருக்கீங்க. அது அப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்டில் போடணும். செய்வீங்களா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? டிவைன் எவ்வளோ அழகான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த ஒரு கார்ட்லேயே நான் சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்ருக்கு. நீங்கள் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ண விஷயமும் இந்த வரும் வாரத்தில் வந்து உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்க போகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுற விஷயங்களும் அந்த விஷயங்களுக்கான இதுவும் வந்து கிடைக்க போகுது. புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயமும் புது ஐடியாஸ் வரப்போகுது. உங்கள் மைண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும், புதுசாக முயற்சி பண்ணணும், இது லேர்னிங் பர்பஸ்க்காக கூட சில பேர் வந்து சில புதிய விஷயங்கள், புதிய லைஃப் மாற்றத்துக்காக, புதிய சேலஞ்சான விஷயத்த ஒரு அவேக்னிங்காக, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அந்த மாதிரி கூட தெரியுது. சில பேர் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சி கூட நீங்கள் முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நீங்கள் நம்மக்கிட்ட பண்ணணும்ல. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ எங்கே வேணால் பண்ணுங்கள். ஆனால் வந்து சரியான கைடன்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். புரியுதா? வாழ்க்கைங்கிறது டைம் வந்து விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டைம் மணி கூட நீங்கள் வந்து அப்புறம் போச்சுன்னா, ஆனால் டைம் போச்சுன்னா திரும்ப வராது. லைஃப்பை வந்து கரெக்டான பாதையில் கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சாரதி வேணும். என்ன திடீர்னு சாரதியை பற்றி சொல்கிறாங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணரை தான் சொல்கிறேன். ஒரு கைடன்ஸ் இப்போ இவர் கொடுக்குறாரு இல்லை, இந்த கைடன்ஸை வந்து உங்களுக்கு இப்போது இந்த ரீடிங் பார்க்குற நேரம் அவ்வளோ அழகாக எனர்ஜி, எனக்கே இவ்வளோ எனக்கு அப்படியே வைப்ரேஷன் இறங்குது. என்னோடய கைகள் அந்த வைப்ரேஷன்லேயே தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் டிவைனில் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த ஃபீல் உங்களுக்கும் வரும். இந்த ரீடிங் பார்க்குற அத்தனை பேருக்கும் வரும். அடித்து சொல்வேன். பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, உங்களுக்கு நான் இந்த பேசுகிற நேரமே நீங்கள் அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் வந்து கூப்ஸ் பம்ப்ஸ் அப்படியே இந்த புல்லரிக்கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும். அவர் அவ்வளோ அழகாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாரதி வேணும். ஏன்னா அந்த லேகிங் வந்து ஏன் நமக்கு டிவைன் இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார், நமக்கு ஏன் நடக்கலாம்? அப்போ கொஞ்சம் அலர்ட் ஆகிக்குங்க. இது ஒரு சிலருக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக புது ஐடியாஸ் உங்கள் மனதில் உதிக்கலாம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது ஐடியாவோடு நிறுத்தாதீங்க. அதுக்கு தான் அடுத்த வரியில் கொடுக்குறாரு பாருங்கள். டோன்ட் அலோவ் பம்ப்ஸ் இன் த ரோட் டு ஹிண்டர் யுவர் ப்ரோக்ரஸ். உங்களோட வளர்ச்சியை சில விஷயங்கள் தடைக்குது. உங்கள் வழியில் வந்து ஏதோ நீங்களே ஒரு தடையாக ஏதோ டவுட்டு, சந்தேகம், அன்பிலீவ்னஸ், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களோட வளர்ச்சியை தடுத்துறாதீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாவ். அப்புறம் கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். நீங்கள் வந்து மற்றவங்களோட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அது உங்களோட சொந்த என்ன சொல்கிறதுன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு வேலை, புதிய முயற்சிகள். இப்போ ஒரு டீனேஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அபவ் ஒரு 18லேருந்து ஒரு 25க்குள்ளே வச்சுக்கோங்க, ஒரு மெச்சூரிட்டி. ஏன்னா இன்றைக்கி வந்து பசங்களுக்கு 35 வயசு ஆனால் கூட டீனேஜ் பசங்க மாதிரி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா?
ஒரு சிலர் யங்ஸ்டர்ஸ் பார்க்குறீங்க, அவங்களுக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் மெச்சூரிட்டியான பர்சனும் பார்க்குறீங்க. மெச்சூரிட்டி ஏஜில் தான் இருக்கே தவிர டிசிஷன் மேக்கிங்கில் கிடையாது, தைரியத்தில் கிடையாது, தன்னம்பிக்கையில் கிடையாது. எல்லாத்துக்கும் டிபெண்ட். எங்கள் அம்மா அடிக்கும், எங்கள் ஆட்டுக்குட்டி அடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணிட்டு. இப்போ ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க, அவங்கக்கிட்ட உங்களோட விருப்பத்தை சொல்கிறதுக்கும் பயப்படுறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்றதை வீட்டில் தெரிவிக்கிறதுக்கும் பயப்படுறீங்க. எப்போ தான் நீங்கள் வந்து தைரியமாக முடிவெடுக்க போகிறீங்க? டிவைன் உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப செல்லம் கொடுத்துட்றாங்க, எல்லாத்துக்கும் கேட்டதும் வாங்கி கொடுத்துட்றாங்க. நான் பட்ட கஷ்டம் எங்கள் பிள்ளைக்கு வரக்கூடாது சொல்லிவிட்டு பொத்தி 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 அப்படியே ஒரு நோ கூட கிடையாது, எல்லாம் எஸ்ஸு நோ சொல்லி வளங்க. அப்போ தான் அவன் வந்து அந்த நோவை அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மென்டாலிட்டி வரும். அக்செப்டன்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் தனக்கு பிடிக்காத, தனக்கு வேணுங்கிற விஷயம் நடக்கலைன்னா உடனே அதை ஏற்றுக்காது மனசு. அந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறார். இந்த கார்டில் வருது அந்த லைன், அதனால தான் நான் அதை ஹைலைட் பண்ணுறேன். அப்புறம் மற்றவங்களோட வந்து கொஞ்சம் வார்த்தைகளை கவனம் வைக்கணும். வார்த்தையை வந்து கோபதாபத்தெலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த டீனேஜ் பசங்க யோசிக்காமல் பேசுவாங்களா, அந்த மாதிரிலாம் பேசிடப்படாது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. வாவ், எல்லாமே சூப்பர் கார்டுப்பா. அப்படியே ஃபயர் எனர்ஜி ஆக்டிவாக இருக்குது இந்த கார்டு சூஸ் பண்ண. அப்படியே இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா தூங்கி போய் அப்படியே தெம்பே இல்லாத குழந்த மாதிரி இருந்தீங்கன்னா சடனாக ஒரு டானிக் ஏதோ வந்து குடித்தா ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி அப்படியே ஆக்டிவ் ஆகிடுங்களா, அந்த மாதிரி நீங்கள் இந்த வாரத்தில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களோட கோலை நோக்கி போயிட்டுருக்கீங்க. தொடர்ந்து பயணிங்க. ஏஞ்சல்ஸ் உங்களோட இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் செய்கிற அந்த வேலையில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. உங்களை நோக்கி சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது சக்ஸஸை தான் கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? இது ஒரு நபரை இப்போ உங்களை நோக்கி நீங்கள் யாரையாவது வந்து யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், வாய்ப்புகள் வேணும், வேலை வாய்ப்புகளில் ஒரு முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த முயற்சியை செய்யுங்க. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. டைம் டு டேக் ஆக்ஷன். கிரியேட் பேஷன் ஃபார் யர் காஸ். இன்ஸ்டாக்டிவ்லி knowing just what to do. நீங்கள் என்ன பண்ணுறோம் செய்கிறோங்கிறத கொஞ்சம் நல்லா ஒரு தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க. அந்த மாதிரி எதுவும் ஒரு எண்ணம் இது வரைக்கும் இல்லைன்னா செயல்படுத்துவீங்க அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள் கைஸ். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க சில பேர் மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கீங்க. சில பேர் மிதுனம், துலாம், கும்பம். சில பேர் கன்னி, மகரம், ரிஷபம். இந்த 9 ராசிக்கு அதிகமாக தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா பேஷனேட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன். இப்போது அந்த லைனில் ஏதோ ஒரு கூட நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க சொல்கிறாரு. இப்போது யாராவது கரண்ட்டில் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் யோசனையில் மட்டும் இருந்தீங்கன்னா, ஐடியா மட்டும் வச்சுருக்கிறீங்க, ஆனால் ரொம்ப யோசிக்கிறீங்க, அதை செயல்படுத்துங்கன்னு சொல்கிறார். அடுத்த கார்டை செயல்படுத்தணும். எவ்வளோ அழகாக ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு. நீங்கள் யோசிக்கிற விஷயத்த நீங்கள் வந்து செயல்படுத்துங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன், ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கான பர்சன். நீங்கள் இந்த வாரத்தில் உங்களோட எனர்ஜி அப்படியே வந்து அப்படியே வைப்ரேஷன் சூப்பராக இருக்குது. என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த விஷயத்தை அதை வந்து ஒர்க் பண்ணுங்கள், அதை வந்து செய்யுங்க. ஓகேவா? ஜஸ்ட் உங்களுடைய ப்ரொடெக்ஷன் கார்டு அவர் கூடவே சுற்றிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து நீங்கள் போகிற வழியிலலாம் ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த ஃபெதர்ஸ் பார்க்குறது, இல்லைன்னா அவரோட வார்த்தைகள் உங்களை வந்து ஏதோ ஒரு, இப்போ நீங்கள் வந்து சடனாக எங்கேயோ ஒரு வால்பேப்பர் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு போர்டில் ஒரு மெசேஜ் பார்க்குறீங்க, சடனாக அவரோட கைடன்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துல தெரியும். உங்களை நெக்ஸ்ட்டு நீ இப்படி போ, நீ இதை பண்ணு, இது பண்ணாத, சம்திங் உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கிளம்பி போகிறீங்களோ அந்த விஷயத்துக்கு ரிலேட்டடாக ஏதோ யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் அதை கண்ணில் உங்களுக்கு வந்து பார்க்க வைப்பார், கேட்க வைப்பார், காதால் கேட்க வைப்பார். இப்போ டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு வாய்ஸே கொடுக்குறாரு.
அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் ஃபயர் காட், ப்ரொடெக்ஷன் காட். அவர் அப்புறம் அந்த முருகர் இவங்கெல்லாம் வந்து அந்த வாளோடு நிற்கிற வாள் வேல் இதெல்லாம் வந்து எல்லோரும் இன்டர்லிங்காங்க. அப்படி ஒரு அற்புதமான அவங்கள நம்பி சரண்டர் பண்ணிங்கன்னா தே வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஒரு விஷயம் தெரியுமா கைஸ், நீங்கள்லாம் வந்து கோவிலுக்கு போகிறீங்க, ப்ரேயருக்கு போகிறீங்க, அங்கே இறைவன் பேசலை, அங்கே மௌனமாக இருக்கார். அதனால் உங்கள் ப்ரேயர் மட்டும் வச்சுட்டு வந்துடுறீங்க நீங்கள். ஆனால் அந்த ப்ரேயர் வந்து பலித்தமாச்சுன்னா ஏற்றுக்குவீங்க, பலித்தமாகலைன்னா எனக்கு இறைவன் வந்து நான் போய் ப்ரே பண்ணிட்டு வந்தேன், எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அங்கே இறைவன் பேசுகிற மாதிரி இருந்தால் என்ன சரிமா சொல்லுவார், இந்த கைடன்ஸை கொடுப்பாரு. இங்கே இறைவன் உங்களோட பேசிகிட்டு இருக்காரு. டிவைன் பாத் சேனல் ஒரு இறைவனோட சேனல், அவரோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கீவேர்ட்ஸ் அண்ட் கோல்டன் வேர்ட்ஸ். நானாக எதுவுமே இங்கே வந்து நான்ங்கிற ஒன்றே கிடையாது. இப்போ இன்ட்யூஷனில் வந்து உங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறதே அவர் தான். இந்த கார்ட்ஸ் வழியாகவும் இந்த விஷயங்களை என் மக்களுக்கு நீ வந்து இப்படி சொல்லு, என் பிள்ளைகளுக்கு நீ ஒரு தைரியத்தை கொடு. அங்கே தேவன் அவருக்கு கொடுத்துருக்குறாரு, அவர் என் மூலமாக உங்ககிட்ட வாய்ஸை கொடுக்குறாரு. இங்கே ஹேமாவாக வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு இறைவன். வந்து அவர் மைக்கேல் ஏஞ்சல் கைடன்ஸில் இதெல்லாம் கொடுக்கணும். மைக்கேல் ஏஞ்சல் நீ இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மக்களுக்கு வந்து தைரியத்தை கொடு. நான் பேச மாட்டேங்கிறேன்னு தானே என் பிள்ளைங்க வந்து அது ஏன் கிடைக்கல, இது ஏன் கிடைக்கல, கிடைக்கலன்னொடனே வேறு ஒன்று ட்ரை பண்ணுறது, வேறு ஒரு காடுகிட்ட போகிறது, வேறு ஒன்று ட்ரை பண்ணுறது. வேண்டாம், இறைவன் எல்லாரும் ஒருத்தர் தான். நீங்கள் சரண்டர் பண்ணுற உங்களுக்கு அந்த தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுக்கு அந்த சரண்டர் இல்லை. அவர் என்ன ஒரு அழகான வார்த்தை ஒன்று சொல்லுவார், நீ என்கிட்ட வந்து உன்னை சரண்டர் பண்ணு, நான் ஒரு குயவன் மாதிரி. குயவன் தான். குயவன்னா என்ன, அந்த மண்பானை செய்கிறவங்க. உடனே மண்பானை செய்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்மளை எப்படி நம்ம சரண்டர் பண்ணுது அப்படிலாம் நினைக்காதீங்க. இறைவன் வந்து ரொம்ப எளிமையானவர். அதனால தான் அவர் அந்த வேலை செய்கிறவங்கள எடுத்தார். அவர் ரொம்ப எளிமையான தேவன். அவருக்கு வந்து ஏழை பணக்காரன் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். உங்களுக்கு என்ன வேணும் கேட்டிங்கன்னா தருவார். மணி வச்சுருக்கவங்களா பொல்லாதவங்க, மணி வச்சுருக்கவங்களா நெகட்டிவானவங்க அப்படி கிடையாது. உனக்கு மணி வேணுமா கேளு, கிடைக்கும். நீ கேட்குற விதம் சரியில்லை, நீ கேட்குற நோக்கம் சரியில்லை. மணி வச்சுக்கிட்டு சரியான விதத்தில் அதை யூஸ் பண்ணலன்னா அந்த மணி ஒன்றும் தங்காது அவங்க கீழே. எவ்வளோ நாளைக்கு தங்கும், எவ்வளோ நாள் வாழ போகிறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் அடி வாங்கும். இவங்க வந்து அப்படி பொத்தி பேட் கர்மா சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த மணியை வச்சுருந்தாங்கன்னா அடுத்து அவங்களோட ஜென்ரேஷனுக்கு அது யூஸ் ஆகாது. அந்த பிள்ளைங்க அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு எம்டியாக நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதனால் இறைவன்கிட்ட சரண்டர் வேணும். இறைவா எனக்கு இது வேணும், கிளியராக கேளுங்க, ஆக்ஷன் எடுங்க. ஐடியா மட்டும் வந்துட்டால் போகிற, ஆக்ஷன் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. இவ்வளோ நாள் டல்லாக சோகமாக சோங்கி போய் பண்ணலாமா வேணாமா, இது நடக்குமா நடக்காதா. ஒரு சிலருக்கு வந்து வரன் அமையலாம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சிலர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கும் கிடைக்கும். ஒரு ஆண் குழந்தை, அந்த பிளஸ்ஸிங் இருக்குது. ஒரு ஆண் குழந்தை உங்களுக்கு வாரிசாக வர்றதுக்கு. ஓகேவா? தேங்க் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தேங்க் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, அதில் புரிதல் இல்லை, எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுன்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துங்க. எவ்வளவோ பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு நீங்களே சொல்லுங்கள், ஒரு டிகிரி படிக்கிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து இது உங்களோட உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணிக்கக்கூடிய அற்புதமான கலையை நம்மளோட டிவைன் பாத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஒரு புக்கை வாங்கி படிச்சுக்கோங்க. அந்த புக்கில் வந்து ஒரு 365 பேஜ் இருக்குது. அந்த ஒரு பேஜாக ஒரு நாளைக்கு படிச்சுட்டு வாங்க அப்படின்லாம் நான் சொல்ல. உங்களோட வாழ்க்கை பாடத்தை டிவைன் பவரோட டிவைன் எனர்ஜி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்க, எவ்வளோ தன்னம்பிக்கையோடு செய்வீங்க. இறைவன் இறங்கி உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு, ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறாரு. அவர் என்ன சும்மா உட்காந்துட்ருக்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வேணால் ஏன் தெரியுமா, உங்களுக்கு அவர் கொடுக்குற நல்ல விஷயம் தெரியல, உங்ககிட்ட இருக்கிற அந்த லோயர் எனர்ஜி, நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், அதுதான் லோயர் எனர்ஜி.
அந்த லோயர் எனர்ஜியில் வந்து நான் வந்து அப்படிலாம் நினைக்கவே இல்லை மேடம், நான் ரொம்ப இறைவன் மேலே பக்தியாக தான் இருக்கேன். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க? உங்களை மாதிரி பாசிட்டிவாக இருக்காங்களா? அவங்களோட நினப்பு வந்த உடனே அவன் அப்படிப்பட்டவன், இவ இப்படிப்பட்டவ, இவன் என்ன ஏமாத்திருக்கான், அவ என்ன வந்து திட்டிருக்கா, இவங்களுக்கு மத்தியில் நான் வந்து இப்படியெல்லாம் இருக்கேன், நான் எவ்வளோ தான் அவங்கக்கிட்ட அந்த லைஃப் அந்த இந்த மாதிரி நெகட்டிவான அந்த வைப்ரேஷன்லேயும் இந்த சொசைட்டிலேருந்து உங்களை நீங்கள் எப்படி தற்காத்துக்கணும், உங்களோட மைண்ட் செட்டை எப்படி வைக்கணும், உங்கள் கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும், உங்களோட உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணிங்கன்னா உங்கள் சோலோட பர்பஸ் என்னங்கிறது தெரிய வரும். நான் ஏன் சோலை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அந்த சோல் பர்பஸ் இருந்ததுனால தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. சோல் பர்பஸ் இல்லைன்னா இங்கே யாரும் கிடையாது. அற்புதமாக கொடுத்துருக்குறாரு. ஏதாவது புரிதல் வேணும் உங்களுக்கு, அதை மாதிரி ஏதாவது லேகிங் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக ஒரு அற்புதமான சாரதியை கொடுத்துருக்குறாரு. சாரதி மீன்ஸ் குரு. ஓகேவா? ஒரு கைடன்ஸ். நீங்கள் வந்து இறைவன் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அமைதியாக கேட்டுக்குவார். ஆனால் இங்கே பேசுகிற இறைவன் வந்து உங்களுக்கு கைடன்ஸை கொடுக்குறாரு. உங்கள் ப்ரேயரையும் கேட்கப்பட்டது, உங்களுக்கான வழியும் கொடுக்குறேன், அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் சொல்லித்தர மாதிரிலாம் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா அதோட பலன் அபரிவிதமாக இருக்கும். உங்களுக்கும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கும் அதோட பலன் போய் சேரும். செய்வீங்களா? எவ்வளோ கற்றுக்குறீங்க, எவ்வளோ பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸ், இது எவ்வளோ அற்புதமான கலை தெரியுமா? உங்களோட அடுத்த பிறவிக்கும் நான் சொல்கிற இந்த விஷயங்கள், நான் சொல்கிற அந்த டிவைன் பவர் வந்து இதெல்லாம் வந்து உங்களை குருமார்களோட ஆசீர்வாதம் ப்ரொடெக்ட் பண்ணும் கைஸ். குருமார்கள்னால் என்ன நினச்சிட்ருக்கீங்க? சித்தர்கள் மட்டும்தான் ஞானிகள். ஜீசஸும் குருமார் தான். ஜீசஸ், புத்தா எல்லோரும் குரு தான். புரிஞ்சுக்கோங்க. இறைவன் ஒன்றும் சும்மா அங்கே உட்காந்துட்டு நம்மளை படைச்சி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் இதுவாக இல்லை. என் மக்கள் எல்லாம் இப்படி வந்து அறியாமையில் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ். எத்தனை பேர் மூலமாக ஒரு ஐடியா கொடுக்குறாரு உங்களுக்கு, உங்களை வந்து வழிநடத்துறதுக்கு. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு புரிதலோட எந்த சப்ஜெக்டும் கிடையாது. நீங்கள் ஒரு தியான நிலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு தியான நிலை? இப்போ மெடிடேஷன் யூனிவர்ஸோடு நீங்கள் கனெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த யூனிவர்ஸ் பவரை எப்படி எடுக்கணும்? அந்த பவர் இறங்குச்சுன்னா அந்த பவரை வந்து எப்படி நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்? நீங்கள் அடுத்தவங்களோட நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் போய்ட்டு இன்னொருத்தரோட கர்மாவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கும் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கான விஷயங்களை நிறைவேற்றிக்கிட்டு உங்களை சந்தோஷமாக முதல்ல சரி பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் வந்து இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். டிவைன் பவர் உங்ககிட்ட வரும். அந்த பவரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்? உங்களோட ஒரு டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு கூட வந்து தன்னோட உடல் மனம் ஆன்மாவை சரியாக வச்சுக்கிறதுக்கு தெரியாது. ஒரு பர்டிகுலர் ஒரு பார்ட்டை பற்றி, நான் வந்து சுகர் டாக்டர், நாங்கள் வந்து ஸ்கின் டாக்டர், நாங்கள் வந்து ஹை டாக்டர், நாங்கள் வந்து லங்ஸ் டாக்டர், கிட்னிக்கு மட்டும் பார்க்குறவங்க, ஸ்டோன் மட்டும் உடச்சி எடுக்கிறவங்க, அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டு சின்னதாக இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனால் மொத்தமாக சரி பண்ணக்கூடிய விஷயம் எந்த இடத்துல கிடைக்கிது உங்களுக்கு? நீங்கள் அதுக்காக வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும், ஒரு 6 வருஷம் படிக்கணும்லாம் நான் சொல்ல. இதில் 21 நாள் உங்கள் லைஃப்பில் 21 நாள் நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ண மாட்டிங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். எங்கள் லைஃப்பை நாங்கள் வந்து அற்புதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காமிக்கணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா வாங்க கமெண்ட்டில் பதிவிடுங்க. 21 நாள் நாங்கள் ரெடி மேடம். நாங்கள் சரண்டர் பண்ணுறோம் இறைவன்கிட்ட. எங்களுக்கு வந்து கைட் பண்ணட்டும். என் இறைவன் வந்து உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு அற்புதமான குரு உங்களுக்கு இருக்காங்க, கொடுத்துருக்குறாரு. இந்த ப்ரேயரில் வந்து இங்கே வரவங்களுக்கு ப்ரேயரில் அமைதி, கடவுள் வந்து அமைதியாக நீங்கள் கேட்டுட்டு போல உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. உங்ககிட்ட இருக்க லேகிங்க்கு கரெக்டாக நச்சுன்னு உங்களுக்கு பதில், நீ இந்த இடத்துல இப்படி இருக்க, சரி பண்ணு. இவ்வளோ நல்ல பிளெஸிங்ஸ் வருது. அடுத்த கார்டில் என்ன கொடுத்துருக்காரு? இந்த வண்டர்ஃபுல்லுங்கிற அந்த வார்த்தை எனக்கு டக்குன்னு இன்ட்யூஷனில் வந்துட்டு இருந்து டக்குன்னு கார்டை பார்க்குறேன், அதில் வண்டர்ஃபுல். அடுத்த கார்ட்லேயும் வண்டர்ஃபுல் ஐடியாஸ் உங்களுக்கு இந்த வாரத்தில் க்ரியேட் ஆகுன்றாரு. ஆனால் சில தேவையற்ற தடைகள் உங்களோட அந்த வளர்ச்சியை வந்து பாதிக்குது உங்களோட வழியில். 2வது ரொம்ப கோவப்படுறீங்க, ரொம்ப சட்டுன்னு கோவம் வரக்கூடிய
அந்த வார்த்தையை விடுறது டீனேஜ் பசங்க மாதிரி. ஸோ ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாரு. கமெண்ட்டில் பதிவிடுங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு, உங்களுக்கு சேலஞ்சிங் பிடிச்சிருக்கா. 21 நாள் நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே. யாருக்காவது கிளாஸ் கற்றுக்கணும், டிவைன் எனர்ஜி எடுத்து நாங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்கணும், இறைவனோட நாங்கள் சரண்டர் ஆகும், என் இறைவன் வந்து சர்வ வல்லமை உள்ள என் தேவன் பெரியவர், என் பிரச்சனை எல்லாம் ஒரு தூசு மாதிரி அவருக்கு, அவர் நினச்சா மலையை மாற்றி கூட வேற ஒரு இடத்துல வைப்பார், அவரால் முடியும். நம்புறீங்களா? நான் இங்கேருந்தே உங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தேன்னா உங்களோட உடல் மனம் ஆன்மாவை என்னால் ஃபீல் பண்ண முடியும். இறைவன் எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த டாரூட் கார்டு மூலமாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணணுன்றது அவரோட இது. நீங்கள் சாதாரணமாக இந்த டாரூட்டில் பேசுகிறதுக்கும் மற்ற இதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காத்திருக்கீங்க. அவங்க வந்து டாரூட்டில் இருக்கிறத அப்படியே பாயிண்ட்டாக அப்படியே ஸ்டோரி சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி உங்களோட கஷ்டங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. உங்களுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும், இந்த நல்ல விஷயங்கள் என் மக்களுக்கு போய் சேரணும். எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் நினைக்கிறீங்களோ வாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண செல்லுங்களே, மைக்கேல் ஏஞ்சலுக்கு ஒரு கமெண்ட்டில் வந்து தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவரோட நம்பர் 555 நம்பர். நீங்கள் ஏதாவது ஏஞ்சல் நம்பர் இந்த மாதிரி பார்க்குறீங்க, இல்லை ஃபெதர் பார்க்குறீங்க, பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க அப்படின்னா அது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ், அவர் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு சைன் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கு 4 of Michael, insight that comes from quiet meditations, the need for more sleep or time off, seek relief from stress. செல்லங்களே, 4 of Michael, இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவையாம், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படியா? செல்லங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களாமா? ஓகே, சில பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிக்கிறதுக்கு கொஞ்சம் டீப் மெடிடேஷன் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. அண்ட் நீட் ஃபார் மோர் ஸ்லீப் அண்ட் டைம் ஆஃப் சீக் ரிலீஃப் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழிகளாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி வரும் வாரத்தில், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்க போல், அதனால் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க கைஸ். ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பத்துலையும் இருக்கலாம் இந்த ராசி அல்லது லக்னம். இப்போது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்டேபிள், அக்கம்ப்ளிஷ்மெண்ட், பவர்ஃபுல். Your plans are working out very well. Professional and financial success. Using resource wisely. ஸோ இந்த வரும் வாரத்தில் வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பும் சரி, ஒரு ஃபைனான்ஷியல் இதெல்லாம் வந்து ரொம்ப அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சக்ஸஸ் பார்ப்பீங்க. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலும் சரி, ஜாப் பார்க்குறீங்க, புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க, ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்கக்கூடிய நாள் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஒரு அதாவது இவ்வளோ நாள் வந்து எதையுமே வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்காது உங்ககிட்ட.
மனசில் வந்து ஒரு அமைதி, சந்தோஷம், ஒரு நிறைவுத்தன்மை, எல்லாரையும் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. தன்னகத்தில் வந்து தன்னை நம்பி இருக்கிறவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும், மற்றவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அது இப்போ நீங்கள் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கீங்க அப்படின்னா, தன் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ, தன் மனைவிக்கு என்ன தேவையோ ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்ருக்காங்க, அதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து நல்ல ஃபைனான்ஸ் இதெல்லாம் வருதில்ல. அதனால் எல்லாருக்கும் ஒரு நான் இருக்கேன் கவலைப்படாத, அட்லீஸ்ட் அந்த வார்த்தையாவது கொடுப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் ஸ்டெபிலிட்டி வருது உங்களுக்கு, ஓகேவா, நிறைவு அந்த ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியும் கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறவங்க வந்து மெயில் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா கரெக்டாக 100% சூட் ஆகுது. ஒரு சில பேர் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு தன்மையில் உங்கள் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நாங்கள் இருக்கோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் சக ஊழியர்கிட்ட சொல்லலாம், இல்லை நான் உங்களோட மேனேஜர்கிட்ட சொல்லலாம், நான் வந்து கவனிச்சிக்கிறேன், நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. நல்லா இருக்குது எனர்ஜி. இது ஒரு சிலருக்கு கைஸ். 10 of Michael. The situation has ended. Finally, new opportunities for happiness will now follow. Put the past behind you. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்கிறது வந்து நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்துலேயும் இருக்கலாம். நீங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது வந்து என்னென்னா, இந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. ஃபெயிலியர் தான் பார்த்துட்டீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எதுவும் இல்லை. ஏன்னா அவ்வளோ வலிகள், அவ்வளோ வேதனைகள் இப்போது வந்து ஆயிடுச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு அதுலேருந்து ஒரு ரிலீஃபு, சரிப்பா எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கு ஒரு 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 புதிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேவா. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களோட ஹாப்பினஸை வந்து திரும்ப கொண்டு வரும். அதுக்கு நீங்கள் வழி ஏற்படுத்தணும், ஹீலிங் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இவ்வளோ பேர்டனிங் இருக்குது, இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது வந்து சிச்சுவேஷன் எமோஷ்னல் லாக்காக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் எமோஷ்னல் லாக் யாராவது உங்களை வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றிருக்க மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்க்குறது, குடும்ப ஒற்றுமைக்காக ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்க்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கரெக்டாக ஆனால் நீங்கள் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்களோ அவங்க உங்களை ஏமாற்றி தான் இருப்பாங்க. முதுகு பின்னாடி நீங்கள் கேட்குற நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப மனவேதனையை கொடுத்துருக்கலாம். இல்லைனா ஒரு சில உறவுகள் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு எண்டிங் வரப்போகுது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு உறவில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த வாரத்தில். அவங்க மூலயமா நல்லா பாடம் கற்றுக்குவீங்க. அட்லீஸ்ட் இனிமேயாவது நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை தேடுங்க. உங்களுக்கான அந்த ஹீலிங்கை அதாவது செல்ஃப் கேர் பண்ணுங்கள், ஓகேவா. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்து ஹீல் பண்ணிக்கோங்க உங்களை. அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. திரும்ப ஒரு வாட்டி ஃபெயிலியர் பார்க்கலாம், ஒரு வாட்டி அதோட குணம் வந்து தேளுன்னு தெரிஞ்சிடுச்சு. தேளோட குணம் என்ன? கொட்டுறது. அது கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது பக்கத்தில் போய் அதுக்கு தடவி கொடுக்கலான்னு போயிட்டு தடவி கொடுத்தீங்கன்னா அது டக்குன்னு கொட்டிகிட்டு தான் இருக்கும். வலியை வாங்கிக்கிறீங்களா? ஒரு வாட்டி கொட்டினதே வலி தாங்க முடியல, திரும்ப போய் அந்த தேளை நான் எடுத்து வர்றேன், அதை நான் காப்பாற்றுறேன். ஒரு சிலர் லேடிஸ் பண்ணுறது அந்த மாதிரி. உங்களுக்கு கஷ்டம், உங்களை வந்து கேர் பண்ணாமல் போவாங்க. அவங்க நல்லா இருப்பாங்களா? அவங்களுக்கு மேரேஜ் நடந்துருமா? அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் பார்த்துருவாங்களா? அவங்க வந்து ப்ரொடெக்ஷனாக இருப்பாங்களா? ஏன் அவன் கர்மா உனக்கு ஒரு கெடுதல் பண்ணியிருக்கான், அவனுக்கு அடுத்தது ஒரு கார்மிக் காத்துட்ருக்கு. அந்த கார்மிக்கில் நீ எதுக்கு போய் திரும்ப இப்போ நுழையிற? இது எவ்வளோ அபத்தமான விஷயம். அப்போ அந்த கார்மிக்கும் சேர்த்து நீ அனுபவி. அவன் உனக்கு கெடுதல் பண்ணியாச்சு, அவன் எப்படி போனால் உனக்கு என்ன? அவனுக்கு வந்து நீ என்ன பண்ணணும்னா, உன்னை கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு உன் வேலையை பாரு.
அவனோட கார்மிக்கை அவன் ஃபேஸ் பண்ண போகிறான். அவன் நல்லா இருக்கணும், அவன் வந்து சேஃப் ஆகிடணும், என்னை விட்டு போனால் கூட. ஓவர் திங்கிங் அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா அவன் கார்மாவில் நீங்கள் திரும்ப போய் அடி வாங்குவீங்க. உனக்கு பண்ணிட்டு போனதே நீ இன்னும் தாங்க முடியல, அவருக்கு இருக்கிற நெகட்டிவிட்டிஸ்லாம் போய் அதில் போய் எடுத்துக்க போகிறீங்களா? இது நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, இந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க. மன்னிப்பு கொடுங்க. ஆனால் திரும்ப திரும்ப போய் தடவி கொடுக்குறேன், தேளுக்கு தடவி கொடுக்குறேன், அதை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னீங்கன்னா அது கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கொட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா போங்க. அந்த பாஸ்ட் விஷயங்கள் எல்லாமே உங்கள் பின்னாடி நீங்கள் வச்சிட்ருக்கிறீங்க. இந்த வாரத்தில் அது கண்டினியூ பண்ணுறீங்க. அதனால தான் அடுத்த அந்த லாஸ்ட் வரியே பாருங்கள், புட் த பாஸ்ட் பிஹைண்ட் யூ. உங்களோட பாஸ்ட்டை வந்து உங்களுக்கு பின்னாடி வச்சின்னு இருக்கீங்க. அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறது கஷ்டம். அவர் வருது, ஆனால் உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹாப்பினஸ் வித் நியூ ஃபாலோ. ஒரு புதிய வழி, புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் தெரியும், மெடிடேஷன் தெரியும்னா பண்ணுங்கள் தாராளமாக. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே அதுதான் வந்துச்சு. என்னடா இது ஃபஸ்ட்டு கார்டு, நான் கார்டு சஃபல் பண்ணி நான் இந்த மாதிரி எடுக்கலாம் தான் நான் ஐடியா பண்ணேன். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கார்டுக்கு ரிலேட்டடாக தான் அடுத்தடுத்து கார்டில் உங்களுக்கு வருது. இந்த ஃபஸ்ட்டு கார்டு இந்த லாஸ்ட் கார்டு ரெண்டுத்துக்கும் இன்டர்லிங்க்கு. ஏன்னா இங்கேயும் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான விஷயங்கள் நடக்குது. சில பேருக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. அதுலேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரதுக்கு ஐடியா சொல்லிட்டாரு. மெடிடேஷன், இப்போ நான் இந்த கார்டில் சொன்ன விஷயந்தான் ஃபஸ்ட்டு கார்டிலே வந்துச்சு. மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஸ்லீப் பண்ணுங்கள், ஓகேவா? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்திங்கனாவே கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து ரிலீஃப் ஆகுன்றாங்க. இது ஃபஸ்ட்டு கார்டில். இந்த கார்டில் வந்து இந்த வலி வேதனையை உங்களால் தாங்க முடியல. நீங்கள் வந்து பாஸ்டெல்லாம் உங்கள் முதுகில் சுமந்துட்டு தான் இருக்கிறீங்க. உங்கள் பின்னாடி வந்து நீங்கள் தாங்கிட்டுருக்கீங்க. அதுலேயே இருந்தீங்கன்னா இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இது ஒரு சிலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் இருக்குது, ஒரு உங்கள் பர்சன்னால், அதாவது நீங்கள் நீங்களாக கூட இருக்கலாம். இந்த பர்சன் நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கூடிய ஒரு அன்பான ஒரு எப்படின்னா ஒரு மெயில் கேரக்டர் மாதிரி, நான் இருக்கேன், நான் ஒரு கார்டியன், உனக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் அச்சீவ் நான் உன்னை வந்து நல்லா பார்த்துக்குவேன், அந்த மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ரெண்டாவது, உங்களுக்கும் அந்த நல்ல சக்ஸஸ் கிடைக்குது இந்த வாரத்தில். நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள், உங்களோட பிளான்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. யுவர் பிளான்ஸ் ஆர் ஒர்க் அவுட் வெரி வெல். ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஃபைனான்ஷியல் சக்ஸஸ். ரொம்ப அறிவாளி, திறமைசாலி, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற அந்த ஞானமெல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ் உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு, இந்த காலத்தில் இருக்கிறவங்க கிடையாது, ஒரு சிலருக்கு. தாங்கிட்ட இருக்கிற அந்த பவரை வந்து எப்படி அதை வந்து டாக்டிஸாக யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் அது வந்து எப்படி எந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகி எப்படி அது அவுட்புட் கிடைக்கும், எல்லா ஞானமும் சூப்பராக இருக்குது. அதேமாரி பண்ணுவீங்க, பண்ணி சக்ஸஸ் பார்ப்பீங்க இந்த வாரம். இது ஒரு சிலருக்கு. ஓகே கைஸ், மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு சொன்ன இந்த கைடன்ஸ் எப்படி இருந்தது? உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு அவரை வந்து இவ்வளோ அழகாக அற்புதமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஹீலிங் தேவைப்படுறவங்க யாருக்கா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஹீல் ஆகலை, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும், இல்லைனா ஹீலிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, ஏஞ்சல் கிளாஸு, இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸ் மெயின் டாபிக். அதை பற்றி நான் பைல் 1 பார்த்திங்கன்னா தெரியும், அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க வேணாம். அது அவ்வளோ அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி உங்களோட லைஃப் இந்த மாதிரியான அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? வாழ்க்கை என்ன எப்படி உங்களை ஒரு பாசிட்டிவ் மனிதராக வச்சுக்கணும், உங்களை சுற்றி நெகட்டிவான உங்களை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த நினைப்பே உங்களை பாதி டெஸ்ட்ராய் பண்ணிடுது. யாரையும் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா நம்மளை பற்றி அவங்க இப்படி நினைக்கணும், அப்போ தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும், சான்ஸே கிடையாது. அவனே ஒரு குப்பை. அவன் வந்து எப்படி உன்னை பாசிட்டிவ், அவனுக்கே அவன் வந்து பாசிட்டிவாக நினைக்க மாட்டான், அவனே ஒரு ஆஃப் மென்ட்டில் போயிட்டுருக்கான். நீ வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை ஒன்று. நீ உனக்கு நல்லவளாக இருக்கியா, நீ பண்ணுறது சரியா, உனக்கு நல்லவனாக இருக்கியா, யாரையும் ஹார்ம்ஃபுல்லாக மனதார கூட அவங்கள திட்டாத, சபிக்காத, அந்த வார்த்தையை விடாத. இறைவா நீயே துணை, இறைவா நீ பார்த்துக்கோ, அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீ உன் வேலையை பண்ணு.
அவங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டான்ல, அப்புறம் அவனுக்காக எதுக்கு நீ வந்து ரொம்ப ஒரு சிலர் பண்ணுறது. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வந்து அவங்க லைஃப் செட்டில் ஆகிடுமா, அவங்க எல்லாத்துலேயும் நல்லா ஆகிடுவாங்களா, அவங்களுக்கு திருமணம் நடந்துருமா, தேவையா உனக்கு? நீ இப்படியே அவங்களோட ஆறால் கனெக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி எல்லாம் அங்கே தான் போயிட்டுருக்கும். அவங்க கார்மிக்கு உங்களை ஃபேஸ் பண்ணும். பரவாயில்லையா? அவங்க கொடுத்துட்டு போனதே டாக்ஸிக்கு, திரும்ப போய் அவங்க ஆறாவோட கனெக்ட் ஆகி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பிளெஸ்ஸிங், அவங்க நல்ல பிளெஸ்ஸிங் இல்லை, அவனுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த கார்மிக்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ இன்டெலிஜென்ட் குழந்தைங்களா இருக்கீங்க. இந்த பேசிக் ரூட் எந்த மாதிரி போய் எப்படி போயிட்டு வருதுன்னு எனக்கு தெரியும் கைஸ். அதனால தான் இவ்வளோ அழகாக கிளியராக சொல்கிறேன். இந்த ரூட் எங்கே போகுது, இந்த பேசிக் ரூட் எந்த இடத்துல போய் எப்படி உங்களை வந்து நீங்கள் எமோஷ்னல் ஃபூல் ஆகிட்டுருக்கீங்க, எப்படி அடுத்தவங்க கர்மாவில் போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் கர்மாவே சுமக்க முடியல, அடுத்தவங்களோட அது உங்களுக்கு கெடுதல் நினச்சிட்டு போனவனு, உங்களுக்கு ஒரு சரியான கம்பெனியன் கிடையாது, பார்ட்னர்ஷிப் கிடையாது. அப்படி இருக்கிறவங்கள எதுக்கு நீங்கள் ஊந்து கவனிக்கிறீங்க? எப்படி நீங்கள் இதுலேருந்து மீளுவீங்க? நீங்கள் எத்தனை ப்ரேயர் பண்ணாலும் சரி, கோயிலாக போயிட்டு அங்கே பிரதர்ஷனம் பண்ணி சுற்றிட்டு வந்தீங்கனாலும் சரி, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எந்த சாமியும் காப்பாற்ற முடியாது. இப்போ தெய்வம், நீங்கள் வணங்குற அந்த தெய்வம் உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு, இந்த மைக்கேல் ஏஞ்சல் வந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு. இது கடவுளோட அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. என்கிட்ட சரண்டர் பண்ணு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமாக இரு, உன்னை ஹீல் பண்ணிக்க. எவ்வளோ அழகாக அந்த ஹீலிங் கொடுத்துருக்காரு பாருங்கள் ஃபஸ்ட்டு கார்ட்லேயே. சூப்பர். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், மைக்கேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள், அவரோட ஸ்வாடுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படி அது நினைக்கும் போதே எனக்கு எனர்ஜி அப்படியே இறங்குது. தேங்க்யூ டேட், தேங்க்யூ. நான் இந்த கார்டு தான் கையில் வச்சுருந்தே தவிர எனக்கு இன்ட்யூஷனில் வரதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கார்டில் லைன்ஸ் அந்த வரிகள் அப்படியே வருது கைஸ். பியூட்டிஃபுல்ல, சூப்பர் சூப்பர். சரி மக்களை, ஃபைல் 2 சூஸ் பண்ண மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஏதாவது உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும், இல்லை ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ப்ரைவேட் ரீடிங் வேணாலும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கேளுங்க, என்ன வேணுமோ அதை வந்து நான் சொன்ன மெத்தடில் அனுப்பி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா?